மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி. லயன்ஸ் இயக்கத்தில் இணைந்து 20 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற ஒவ்வொரு மேடையிலும் பேசுவதற்கு முன்னால் எந்த விதமான குறிப்பும் எடுக்காமல் பேசுவது என்பது என்னுடைய வழக்கம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, 2-3 நாட்களாக இந்த மேடையிலே பேசுவதற்காக நான் குறிப்பெடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். குறிப்பெடுக்க முடியவில்லை. நான் குறிப்பெடுக்கின்ற பொழுதெல்லாம் காகிதமும் பேனாவும் எடுத்து புள்ளி எடுக்க வேண்டும் என்று சிந்தித்த போதெல்லாம் என் நினைவில் வருவது என்ன என்று புரியாமல் நடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் மனதிலே குறிப்பெடுத்து பேச வேண்டும், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும் என்று ஒன்று மட்டும்தான் என் நினைவுக்கு வந்தது. அதிலும் குறிப்பாக இந்த மேடையிலே பேச வேண்டும், எப்படி பேசப் போகின்றோம் என்றெல்லாம் நான் என் மனதிலே குறிப்பெடுத்து வருகின்ற பொழுது கூட, வாகனத்திலே வருகின்ற பொழுது கூட, என்னை எல்லாம் கடந்து போகின்ற வாகனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பொழுது கூட என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று குறிப்போடு வந்திருக்கின்றேன். நான் இந்த மேடையில் நான் சொல்வது, அதிலும் குறிப்பாக நான் பாராட்ட வேண்டும் என்று நினைத்த அருமை சகோதரர் இமயவர்மனை பற்றி. இமயவர்மனை பற்றி நான் நினைத்த போது என் நினைவுக்கு வந்து சேரலாதன் தான். அந்த சேரலாதனை பற்றி நான் நினைத்து பார்த்த போது அவருடைய தந்தை உதயன் நினைவுக்கு வந்தார். 58 ஆண்டு காலம் சேர நாட்டை ஆண்ட ஒரே மன்னன் உதயன். ஆனால் இந்த சேரலாதனுடைய தந்தையோ மிக அற்புதமாக தன்னுடைய மகனுடைய செய்கையை அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த முகுந்தனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி. நான் சேரலாதனை பற்றி பேசுகின்ற போது சேரலாதன் அத்துணை திறமை வாய்ந்தவனா என்று சிந்தித்து பார்த்தேன். ஆனால் தந்தை தான் திறமை வாய்ந்தவர். ஆனால் சேரலாதன் எப்படி இருந்தார் என்று சொன்னால், இமயத்திற்கு சென்று தன்னுடைய நாட்டினுடைய சின்னத்தை பதித்தனால்தான் இமயவர்மனானான். அந்த இமயவர்மன் விருந்தோம்பலுக்கு பேர் போனவன் என்று சொன்னால் அது மிகையாக. இந்த இமயவர்மனும் விருந்தோம்பலுக்கு பேர் போனவன். என் அன்பு சகோதரன் இமயவர்மா, நீ நன்றாக இருக்க வேண்டும், நீடூடி வாழ வேண்டும், உன் புகழ் என் திசைக்கும் பக வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் பதிவு செய்து மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தபடியாக 365 நண்பர்களை வைத்து இந்த சங்கம் மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. நான் கூட சாசன தலைவர் பக்கத்தில் வந்து கேட்டேன், உங்களுக்கு போர் அடிக்கவில்லையா என்று கேட்டேன். எதற்காக போர் அடிக்க வேண்டும்? என் தம்பிகள் இருக்கின்றார்கள், அவர்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய சாதனை படைத்திருக்கின்றார்கள். அந்த தம்பிகளை வைத்திருக்கின்றேன் என்று சொன்னாங்க. அன்பு சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் பதிவு செய்கின்றேன். இந்த விழாவுடைய செயலாளருடைய தலைவர் ஆசிரியர் கணேசையா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த சங்கத்துடைய தலைவர் விஷால் சரவணன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இப்படியாக நாம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் கோபம் வந்துவிடும். நாங்கள் விருதுகள் பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிவிட்டு செல்லாமல் இருக்கிறேன். ஆசிரியர் என்று நினைத்த போது பேராசிரியர் ஞானசித்தம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய ஆசிரியர் பெருமக்களை பற்றி எல்லாம் பெருமையாக சொன்னார்கள். எனக்கும் நன்றாக நினைவு இருக்கிறது. ஒருமுறை மாப்போ சிவஞானம் அவர்கள் என்னுடைய பள்ளிக்கு சிறப்பு விருந்தினர் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த சிறப்பு விருந்தினர் அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மேடையிலே ஒரு ஆசிரியரை பற்றி பாராட்ட வேண்டும், குறிப்பாக தலைமை ஆசிரியரை பற்றி பாராட்ட வேண்டும். ஒரு ஆசிரியர் மேடைக்கு வந்த போது மாப்போ சிவஞானம் சொன்னார், ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரை பாராட்டினால் நன்றாக இருக்காது, ஒரு மாணவனை அழைத்து பாராட்ட சொல்லுங்கள். அந்த மாணவனை அழைத்து பாராட்டுகின்ற பொழுது அந்த ஆசிரியருக்கு பெருமை வரும் என்று சொன்னார். ஆசிரியர்களுக்கு தயக்கம். காரணம், எங்களை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் அல்லவா, எந்த மாணவனை அழைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் நான் சற்றே துணிச்சலாக கையை தூக்கியவுடன் மேடைக்கு வா என்று அழைத்தார்கள். மேடைக்கு நானும் ஒட்டேன். என்னுடைய முதல் மேடை என்னுடைய கண்ணீர் பேச்சு அதுதான். இவர் என்ன பேச போகின்றார் என்று ஆசிரியர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு விருந்தினரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஆரம்பித்தேன், இப்படிதான் ஆரம்பித்தேன். தாமரை மலரென வீட்டிற்கும் தலைவர் அவர்களே என்று சொன்னேன். உடனே மாப்போ சிவஞானம் தன்னுடைய பிசியை சற்று உயர்த்தி காட்டுகிறார். தாமரை மலரென வீட்டிற்கும் தலைவர் அவர்களே, அதன் இடை போல் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களே என்று சொன்னேன். ஆசிரியர்களுக்கு எல்லாம் சந்தோஷம். என்ன சொல்ல போகின்றான் என்று பார்த்தபோது அதன் மேல் வைக்கின்ற வண்டுகளாக இருக்கின்ற மாணவ சகோதரர்கள் என்று சொன்ன போது அரங்கனே அது என்னுடைய முதல் பேச்சு. எந்த விதமான குறிப்பெடுக்காமல் நான் பேசிய அந்த முதல் பேச்சு என்னை முன்னாள் ஆளுநர் என்ற இந்த மேடையில் நிற்க வைக்கின்ற அந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை வளர்த்து விட்ட அந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றி. அதிலும் குறிப்பாக என்னுடைய கணித ஆசிரியருக்கும் தமிழ் ஆசிரியருக்கும் ஆங்கில ஆசிரியருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஆங்கிலத்திலே பொதுவாக அதிகமாக பேச தெரியாது, அதிகமாக எழுத தெரியாது. ஆனால் ஆங்கிலத்தை முழுமையாக நன்றாக படிக்கின்ற, வரி வரியாக அர்த்தத்தோடு படிக்கின்ற வாய்ப்பை எடுத்து பெற்றுத் தந்தவர் டி. பிள்ளையார் என்ற ஒரு ஆசிரியர். நாகர்கோவில் பக்கத்தை சார்ந்தவர். அவர் ஒரு முறையும் எங்களுக்கு இலக்கணத்தை சொல்லித் தருகின்ற பொழுது இந்த வார்த்தையை நீ முழுமையாக படித்துக்கொள், இந்த வரியை முழுமையாக படித்துக்கொள் என்ற செய்தியை
பெற்றவர் அந்த அருமை சகோதரர் டி. பிள்ளையார் அவர்கள். கணிதத்தில் நான் பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்கு காரணமாக இருந்தவர் மகிழம்பு என்ற ஒரு ஆசிரியர். அந்த மகிழம்பு என்ற ஆசிரியர் தான் நான் பேசுவதற்கும் கணிதத்தில் திறமையாக இருப்பதற்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர். அதே போன்ற ராஜகோபால் என்ற ஒரு தமிழ் ஆசிரியர். நான் தமிழில் சென்னையிலே பிறந்திருந்தாலும் சென்னையினுடைய அத்துணை சங்கீத மொழிகளும் வராமல் நல்லதொரு தமிழில் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அந்த 3 ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை தருணத்தை தெரிவித்து அற்புதமான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் பெரம்பலூர் லைன் சங்கத்திற்கும் அருமை சகோதரர் விமயவர்மன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கடலும் மலையும் என்கிற கூட்டம் மதி மூடும் பொய்யூர்கள் எல்லாம் என்னை விட்டாக வேண்டும். கனவு மெய்பட வேண்டும், கை வசமாக நிறைவேற வேண்டும். தனமும் செல்வமும் வேண்டும், தரணியிலே புகழ் ஓங்க வேண்டும். இந்த தரையில் இருக்கின்ற ஒவ்வொரு புகையும் ஓங்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களாக நீங்கள் நாளைய இந்தியாவை உருவாக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.